நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க ஊர்ல வந்து பிரசங்கித்த ஒரு பிரசங்கியார் சொன்ன சம்பவம் எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது. அவர் சொன்னார், அவருடைய ஊழியத்துல ஒரு விசை 1,00,000 ரூபாய் தேவை வந்ததா. 1,00,000 ரூபாய் தேவை. அவருக்கு தெரிந்த சில நண்பர்கள் அவர் போன் பண்ணார். ஆண்டவர் சொன்னாரா, நான் உன்னை யார்ட்டையும் போன் பண்ண சொன்னலையே, நீ ஏன் போன் பண்ண? இவர் சொன்னார், என்னுடைய நலம் விரும்பிகள் ஆண்டவரே, எனக்கு ஒரு தேவைன்னா அவங்க கொடுப்பாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரா, உன் தேவைக்கு வேற யாரும் தரக்கூடாது, உன் தேவைக்கு நான் தான் தரணும். ஸ்தோத்திரம். ஆமா, ஆண்டவர் சொன்னது போலவே ஒரு நண்பர்களும் கொடுக்கல, ஒரு உறவுகளும் கொடுக்கல. தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு கர்த்தர் சொன்னாரா, நான் ஒரு நம்பர் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்க. அந்த நம்பருக்கு நீ போன் பண்ணு, உனக்கான ஒத்தாசையை நானே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இவர் நோட் பண்ணாரா, நம்பரை நோட் பண்ணிட்டு ஆமா அந்த நம்பருக்கு கால் பண்ணா எதிர்முனையில் இருக்கிறவர் சொன்னாரா, பாஸ்டர் நீங்களா? ரொம்ப சந்தோஷம், உங்களை தான் ஆண்டவர் எனக்கு ஒரு வாரமா நினைவுபடுத்திட்டே இருக்கிறாரு. உங்க ஊழியத்துக்கு ஒரு காணிக்க கொடுக்கணும் கர்த்தர் என்னை உணர்த்திட்டு இருக்கிறாரு. நீங்க நாளைக்கு இருப்பீங்களா? நான் நாளைக்கு காலையில உங்களை சந்திக்க வர்றேன். அடுத்த நாள் காலையில இந்த போதகர் சொன்ன விலாசத்துக்கு கரெக்டா வந்து இந்த போதகரை சந்தித்து ஜெபம் பண்ணிட்டு போனாராம். அவர் கொடுத்துட்டு போன காணிக்கையில கரெக்டா 1,00,000 ரூபாய் இருந்துச்சுதான். ஆச்சரியப்பட்டு போனார், ஆச்சரியப்பட்டு போனார். தேவைகளை அறிந்திருக்கிற நல்ல ஆண்டவர், தேவைகளை அற்புதமாய் சந்திக்கிற நல்ல ஆண்டவர், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணார்.